அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது அஷ்டமி நாளில் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கு நோக்கி இருக்கின்ற கோயிலாக ஊராக இருக்கின்ற இக்கரை நகமம் என்னும் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இக்கரை நகமும் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 கல் தொலைவில் இருக்கின்றது. மைசூர் திம்பம் செல்லும் நெடுஞ்சாலையிலே 2வது கிலோமீட்டரில் கோம்பைப்பள்ளம் என்கின்ற பகுதி, அங்கிருந்து பவானிசாகர் அணைக்கு செல்லக்கூடிய சாலையில் 2 கிலோமீட்டர் தள்ளி வருவோமானால் கெஞ்சனூர் என்கின்ற பேருந்து நிறுத்தம் வரும். அங்கே இருந்து லெஃப்ட் சைடு திரும்புவோமானால் 1/2 கிலோமீட்டரில் கோயில் வரை நல்ல தார் சாலை உள்ள பகுதி. இப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த ஆற்றின் கரையில் இருக்கின்ற தோப்புகளும் துறவுகளும் நிறைந்த ஒரு பகுதியில்தான் நெமிலீஸ்வரர் என்ற கோயில் நாம் நிற்கின்றோம். நெமிலி என்ற இந்த சொல் சோறு என்கின்ற பொருளை குறிக்கும். நிமிர்தல் என்றால் நிறைந்த அன்னம் என்று பொருள். மனிதனுக்கு உணவு, உடை, உறக்கம் இந்த 3மே ஆயுள் வரைக்கும் இருந்தால் அதை போல சொர்க்கமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. சோற்றுக்கு தரித்திரம் வந்து விடுமானால் எல்லாமே போய்விடும். உணவு போகும், உடை போகும், உறக்கம் போகும், சொந்தம் போகும், பந்தம் போகும், மரியாதை போகும். எனவே அந்த காலத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த இந்த பகுதியிலே நல்ல விவசாயம் செழித்திருந்ததன் அடையாளமாக இந்த நிமிர்தல் என்ற சொல் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நிமிர்தலாகி உணவை வாரி கொடுக்கின்ற வள்ளலாக அன்னப்பிரசாதம் தரக்கூடிய இறைவனாக இருப்பதனால்தான் வடமொழியில் அவனுக்கு நெமிலீஸ்வர் என்ற பெயர் இடப்பட்டது. அந்த நெமிலீஸ்வரர் கோயிலேயும் மேகலீஸ்வரி என்கின்ற தாயாரும் இந்த கோயில் இடம்பெறுகிறார்கள். இந்த கோயில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையுடையதாக இருக்கின்றது. இந்த கோயிலிலே முன்பு எவ்வாறு அமைந்திருந்ததற்கு எந்த சான்றுகளும் இடம்பெறவில்லை. கோயிலினுடைய மேற்கு பக்கம் திருச்சுற்றிலே ஒரு சூலாயுத குறி ஒன்று இடம்பெறுகிறது. அதன் கீழே அழிந்து போன எழுத்து வடிவமுடைய எழுத்துகள் இடம்பெறுகின்றன. என்ன இருந்தது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவு திருப்பணியின் போது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த திருப்பணியின் போது இதையெல்லாம் சுரண்டப்பட்டு விட்டதனால படிக்கின்ற வகையில் அவை இல்லை. ஆனால் இந்த கோயில் இருக்கின்ற ஊர் அதனுடைய சிறப்பை பார்ப்போமானால் தான் இந்த கோயில் வரலாறு நாம் சொல்ல முடியும். நியமம் என்பது அழகான தமிழ் சொல். கோயில்களினுடைய பகுதி இருக்கின்ற பகுதிக்கு நிகமம் என்று பெயர், நியமம் என்று சொல்வார்கள். இது வடமொழி சொல். அது மட்டுமல்லாமல் சமண முனிவர்கள் எங்கெல்லாம் வியாபாரம் செய்வதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டு நடந்து சென்று வாணிய தலங்களை உருவாக்கினார்களோ அங்கெல்லாம் அழகான சிவன் கோயிலையும் அமைத்தார்கள். அங்கே தங்கிக் கொண்டார்கள். உணவு மற்றவற்றுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த வகையில் இந்த நிகமம் என்கின்ற சொல் வாணிக தலமாகத்தை குறிப்பதாக அமைகின்றது. இங்கே நிறைய முனிவர்கள் வந்து தங்கியிருந்து தங்களுடைய வழிபாட்டை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நியமம் அக்கறை நியமம், இக்கரை நியமம், பொள்ளாச்சிக்கு அருகே ஒன்றில் நெகமம் என்ற சொற்களால் வழங்கப்படுகின்றது. நெகமம் நியமம் என்ற சொல்லுதான் நெகமம் என்ற பேச்சு வழக்கில் மாறி இருக்கின்றது. இது ஆற்றினுடைய இந்த கரையில் இருக்கிறதுனால் இக்கரை நெகமம் என்று மக்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு நெமிலீஸ்வர் என்று பெயர். இந்த ஊரினுடைய வரலாற்றை பார்ப்போமானால் வீர ராஜேந்திரன் என்கின்ற மன்னன் திருமுருகன் பூண்டியில் இருக்கின்ற முருகநாத சாமி கோயிலிலே அம்பாள் நுண்ணிடை நாயகி என்ற அம்பாளினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டித்தின் அடையாளமாக வழிபாட்டுக்காக தனி சன்னதி அமைத்து அன்றாடம் பூஜைகளுக்கும் நெய்வேத்தியங்களுக்கும் திருவிழா எடுப்பதற்கும் அலங்காரம் செய்யவும் பல்வேறு விழாக்கள் நடத்துவோமாக வீர நல்லூர் என்கின்ற நல்லூரை தானம் செய்ததாக அந்த திருமுருகன் மூண்டி கல்வெட்டு குறிக்கின்றது. இந்த திருமுருகன் மூண்டி குறிக்கின்ற கல்வெட்டு தான் இந்த ஊரில் இருக்கின்ற வீர ராஜேந்திர நல்லூர் என்று சொல்லப்படும். பிற்காலத்தில் இது வாணிக தலமாக வழிபடப்பட்டதனால நெமிலீஸ்வர் என்ற பெயருடைய சிவனாக வழிபட்டப்பட்டதனால பின்னால் இதற்கு இக்கரை நகமம் என்ற பெயர் வந்துள்ளது. பொதுவாக மன்னர்கள் தங்களுடைய வேண்டுகோளுக்கு நிறைவேற்றுவதற்காகவும் நிறைவேற்றிய வேண்டுகோளை நிறைவேற்றிய பின்னால் அந்த தெய்வத்திற்கு நன்றி கடனாகவும் கோயில் அமைப்பது வழக்கம். அந்த வகையிலே இந்த கோயிலிலே நெமிலீஸ்வரரை பிரதிஷ்டை செய்துள்ளார் வீரராஜேந்திரன் என்கின்ற மன்னன். 1242
1272 ஆகிய 2 ஆண்டுகளில் திருமுருகன்பூண்டினுடைய சுற்றுச்சுவரில் இந்த கல்வெட்டுக்கள் இடம்பெறுகின்றன. ஆக இந்த கோயிலும் ஊரும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையானதாக காணப்படுகின்றது. இந்த கோயிலினுடைய உள்பகுதியில் இருக்கின்ற பிரகாரத்தில் கல்வெட்டுக்கள் இருந்தால் இதனுடைய பழமை இன்னும் இருந்திருக்கலாம். வீரராஜேந்திர நல்லூர் என்ற பெயர் இடம்பெறுகின்ற போது ஏற்கனவே பல ஆண்டுகள் இந்த ஊர் இருந்திருக்க வேண்டும், செழிப்பாக இருந்திருக்க வேண்டும், வயல்வெளிகள் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலத்தைத்தான் மன்னன் தானமாக கோயில்களுக்கு வழங்குகின்ற வழக்கம் பாண்டியர் காலத்திலேயும் கொங்கு சோழர் காலத்திலேயும் இருந்தது. அந்த வகையில் நெமிலீஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட இந்த ஊரும் கோயிலும் 800 ஆண்டுகள் பழமையானதாக கொள்ளலாம். இந்த கோயிலினுடைய முன்பகுதியிலேயே அற்புதமான நாகர் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதன் அருகே கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் ஒன்று உள்ளது. அதன் அருகிலேயே அதே சமகாலத்தில் உள்ள வில்வம் தலமான இருக்கின்றது. ஒரு தலமரம் எவ்வாறு இருக்கிறது என்பது வைத்துக் கொண்டுதான் அந்த மண்ணில், அந்த பூமியில், அந்த கோயிலில் என்ன வகையான சக்தி நிலைத்திருக்கிறது என்பதை தலவிருட்சம் பற்றி ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற சிவனுக்குரிய தலமாக இருக்கின்ற வில்வமானது எப்போதுமே சுணங்கிதான் இருக்கின்றது. மழைக்காலத்திலும் வெயில் காலத்திலும் சரி. ஆனால் மழை காலத்திலும் கோடை காலத்திலும் கொளுத்துகின்ற வெப்பத்து நிலத்தின் காலிலும் இங்கே இருக்கின்ற வேப்ப மரமானது தளதளவாக இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு தளதளப்பாக இருப்பதற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த உந்து சக்தி தான் இங்கே இருக்கின்ற ஜேஷ்டா தேவி. நெமிலீஸ்வரர் கோயில் பெருமைக்குரிய அளவுக்கு வளர்வதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற தலமரம் என்று சொன்னேன், வேப்ப மரம். எந்த வெயில் காலத்திலும் கூட தளதளப்பாக, கொளுத்துகின்ற வெயிலிலும் கூட சுணங்காமல் இருக்கின்ற சக்தி படைத்ததாக இருக்கின்றது. ஒன்றை ஆண் மரமும் மற்றொன்றை பெண் மரமாக எடுத்துக்கொள்வோமானால் இங்கு அந்த பெண் தெய்வமாகிய ஜேஷ்டா தேவி ஒப்பற்ற ஆற்றலுடையவளாக வந்திருந்த அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தெய்வமாக இருப்பதனால்தான் அந்த வேப்ப மரம் கொடுமையான வெயில் காலத்திலும் அற்புதமான கோடை நிழலை தரக்கூடியதாகவும் செழிப்பாகவும் வளர்ந்திருக்கிறதை காணலாம். கிட்டத்தட்ட அதனுடைய வயது 400 ஆண்டுகளிலிருந்து 600 ஆண்டுகள் வரை செல்லும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு தேவி தான் ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு மூத்த என்ற பொருள். மலையாளத்தில் இந்த சமஸ்கிருத சொல் சேட்டன் என்று வழங்கப்படும். சேட்டனாயோ சேச்சியாயோ என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த ஜேஷ்டா என்பது மூத்த தெய்வத்தை குறிக்கும். பார்க்கடை கடந்த போது முதலில் வந்த தெய்வம் மூத்த தெய்வம், மூத்த லட்சுமி என்று சொல்வார்கள். அந்த மூத்த லட்சுமியைத்தான் நாம் பேச்சு வழக்கிலே மூத்த தேவி என்பதை சுருக்கி மூதேவி ஆக்கிவிட்டோம். நாம் அன்றாட பேச்சு வழக்கில் அரிய சொற்கள் எல்லாம் கேவலப்படுத்துகின்ற நிலை தமிழகத்தில் தான் உண்டு. அந்த வகையிலே மூத்த தேவி மூதேவி ஆகிவிட்டாள். ஆனால் இவ்வளோ தரித்திரத்தை போக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாள். வள்ளுவர் கூட சோம்பேறியாக வாழ்கின்ற ஒருவனுக்கு மகாலட்சுமி தேவி தன்னை கொடுக்காமல் தன்னுடைய மூத்தவளாகிய தவ்வை என்கின்ற தெய்வத்தை காட்டிவிடுவாள் என்கின்றார் வள்ளுவர். செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்பது அவருடைய வாக்கு. தவ்வை என்பது மூத்தவளாகிய மூத்த லட்சுமியாகிய தாய் தெய்வமாக இருக்கின்ற இந்த ஜேஷ்டா தேவி. தமிழிலே தவ்வை என்று நிறைய இவளுடைய சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. திவாரகம் நிகண்டு என்கின்ற இலக்கண நூல், என்று சொல்லுகின்ற வெக்காபுலரி டிக்ஷனரி என்கின்ற தமிழ் டிக்ஷனரி நூல் இந்த ஜேஷ்டா தேவியை 12 சொற்களால் வர்ணனை செய்கின்றது. அதில் ஒன்றுதான் தவ்வை என்கின்றது. மூத்த தேவி என்பதும் அதனுடைய பெயர்தான். இந்த மூத்த தேவி என்ன செய்வாள் என்றால், சோம்பி திருவனுக்கு தரித்திரத்தை வாரி கொடுப்பாளாம். அந்த தரித்திரத்தை போக்குவதற்குரிய ஒரு தெய்வமாக அந்த காலத்தில் இது வேளாண் குடிமக்கள், விவசாய குடிமக்களுடைய தாய் தெய்வம் ஆகும். விவசாய நிலத்தில் வேளாண்மை செய்கின்ற ஆடவனை குறிக்கின்ற ஒரு விலங்காக அங்கே ஆடவன் காட்டப்படுவான். ஜேஷ்டா தேவி பெருத்த வயிறோடும் பருத்த தொடையோடும் கையிலே காக்கை கொடியோடும் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்ற கோலத்தை இந்த கோயிலும் நீங்கள் பார்க்கலாம். அவள் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் இருப்பவள் தான் மாந்தி என்று ஜாதகத்தில் வழிபடப்படுபவள். அவள் சனியினுடைய குழந்தை. இந்த ஜேஷ்டா தேவி ஜோதிடத்தில் சனியினுடைய மனைவியாக காட்டப்படுகிறாள். அந்த சனிக்கு 2 குழந்தைகள், ஒன்று குளிகன், மற்றொன்று மாந்தி. இப்போது மாந்தியாகிய பெண் தெய்வத்தை சொல்லிவிட்டேன். அதுதான் நிறைய ஜாதகங்களில் இடம்பெறுகிறது. நாம் காலண்டரில் எல்லாம் குளிகன் நேரம் என்று பார்ப்போம். குளிகன் நேரத்தில் தான் நல்ல செயல்களை செய்வார்கள். மூத்தவர்களுக்கு
முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற நேரம் குளிகன் நேரத்தில் செய்யக்கூடாது. ஏனென்றால் குளிகன் நேரத்தில் செய்யப்படுகின்ற எந்த நல்ல செயலும் எந்த செயலும் திரும்ப 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 செய்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ தர்ப்பணம் அந்த நேரத்தில் செய்தோமானால் அடிக்கடி நம் வீட்டில் நம் உறவுகளில் சாவு நடந்து கொண்டே இருக்கும். எனவே தான் குளிக நேரத்தில் நல்ல காரியத்தை மட்டுமே செய்ய சொன்னார்கள். அதனால்தான் காலண்டரில் கூட நாட்காட்டியில் கூட குளிக நேரம்தான் இடம்பெறுகிறது தவிர மாந்தி நேரம் என்று தனியாக இடம்பெறவில்லை. இதெல்லாம் ஜோதிடத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த வகையிலே இங்கே தெற்கு பக்கம் இருப்பவன் தான் மாந்தன் என்று சொல்லக்கூடிய ஆடவன். அவன் விவசாயி என்கிறதை காட்டுவதற்காக கலப்பையில் உள்ள அந்த நுகத்தடி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பிடித்து கொண்டிருப்பான். மாட்டை ஓட்டக்கூடிய அந்த சாட்டைக்கோல் அவன் கையில் இருக்கும். இந்த பக்கம் பார்ப்போமானால் மாந்தியிடம் முரமும் துடப்பை கட்டையும் இடம்பெறும். முரம் எதுக்கு பயன்படும், துடப்பம் எதுக்கு பயன்படுவோம் என்று முடிவு செய்து விட்டோமானால் நாம் சொன்ன வந்த விஷயம் உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும். அறுவடை செய்த விளைச்சல் செய்த அந்த மணிகளை எல்லாம் களத்துக்கு கொண்டு வந்து களத்திலே தூற்றுவதற்குத்தான் முரம் பயன்பட்டது. சரியான காலத்தில் தூற்றுவோமானால் நெல்மணிகள் வீடு வந்து சேரும், இல்லாவிட்டால் பதரும் வந்து சேரும். எனவே சரியான காலத்தை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணிடம் கொடுப்போமானால் அந்த பெண் தான் அந்த நெல்லை தூவி கேழ்வரகு கம்பு வரவற்றையெல்லாம் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்துகின்ற தெய்வமாக மாந்தி அமைகின்றாள். இப்போ மாந்தினா சுத்தப்படுத்துபவள், தூய்மையாக்குபவள் என்ற பொருளிலே இலக்கியங்களில் கருதப்படுகின்றது. அவள் கையில் இன்னொன்று இருக்கிறதுன்னு சொன்னேனே, அதுதான் துடப்பம். துடைப்பம் எதுக்கு பயன்படும், வீட்டை சுத்தப்படுத்த பயன்படுத்துவோம். அடிக்கடி வீட்டை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு அவமான சின்னமாக வேளாண் குடிமக்களாலும் குடியானவர்களாலும் கொங்கு மண்ணில் அதிகமாக சொல்லப்படுகின்றது. அடிக்கடி வீட்டை கூட்டணுமானால் துடைத்து கொண்டே இருந்தால் செல்வம் துடைத்து போய்விடும் என்பது நம்முடைய பண்டைய தமிழரின் மரபு. எனவே தான் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ தான் வீட்டை துடைக்கின்ற வழக்கம் இந்த மண்ணுக்கு கொங்கு மண்ணுக்கு உண்டு. நள்ளிரவிலோ அர்த்தஜாமத்திலோ அல்லது பகல் உச்சி வேளையிலோ செய்ய மாட்டார்கள். அப்போ துடைப்பம் சுத்தப்படுத்தும். இங்கே தாயாரிடம் மாந்தி தெய்வம் இருக்கின்ற அந்த துடைப்பம் என்ன செய்யும், நம்மிடம் இருக்கின்ற அசுத்தங்களாகிய மனம், மாச்சரியம், மாயை போன்ற அசுத்தங்களையும் பொறாமை, வஞ்சகம், புறங்கூறுதல், சோம்பேறித்தனம், புறங்கூறுதல், பிறர் மனை நுழைத்தல், இந்த போன்ற இழிவான பண்புகளை துடைத்திருக்கின்ற அடையாளமாகத்தான் சிற்பிகள் இந்த தெய்வத்தை வணங்கியிருக்கிறார்கள். அது சனியனுடைய பிடியில் இருக்கின்றது என்பதற்காக தாயாரை பக்கத்திலே அமர வைத்தார்கள். அப்போ மாந்தி என்றாலே என்ன பொருள், 64 வகை தரித்திரத்தை போக்கின்ற தெய்வம் தான் எந்த மாந்தி தெய்வம். ஜாதகத்தில் உள்ள அந்த தரித்திரமாகிய மாந்தியை, அந்த தரித்திரை நமக்கு வாரி கொடுக்கிற மாந்தியை அதிலிருந்து காப்பாற்றி எனக்கு வளமான வாழ்வு கூடு என்று வேண்டிக்கொள்கின்ற வழிபாட்டு முறை தான் இந்த அஷ்டமி நாளில் ஜேஷ்டாதேவி வழிகின்ற வழிபாடு. இங்கே நாம் மூத்த தெய்வமாகிய வேளாண் குடிமக்களினுடைய தாய் தெய்வம் என்று பாராட்டக்கூடிய கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே கிருஷ்ணகிரியுடைய மலை உச்சியிலேயே இந்த தாய் தெய்வத்தினுடைய சிற்பத்தை 11 அடி உயரத்தில் பார்க்கலாம். பொள்ளாச்சி உடனப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற அமராவதி ஆற்றங்கரையிலே 17 இடங்களில் இந்த ஜேஷ்டா தேவி சிற்பமானது குறைந்தது 6 அடியிலிருந்து அதிகபட்சமாக 11 அடி உயரத்திலேயே மாந்தன் குளியனோடு இருப்பதை பார்க்கலாம். இந்த பகுதியிலே என்ன சிறப்பு என்றால், சத்தியமங்கலம் சுற்றி இருக்கின்ற இந்த பகுதியிலே இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த மாந்தி தெய்வம், ஜேஷ்டாதி தெய்வம், குளிகன் தெய்வம் இருக்கின்றது. இவ்வாறு இடம்பெறுவதற்கு விவசாய நிலத்தில் இருந்த இந்த ஜேஷ்டாதேவி எவ்வாறு குடிமக்களிடம் வந்து தங்குகிறார் என்று பார்ப்போமானால், களத்து மேட்டில் இருக்கின்ற குப்பையிலெல்லாம் ஒன்றாக சேர்த்து குப்பை மேடு என்று சொல்வோம். சாணத்தை எல்லாம் அள்ளி போட்டு குப்பையின் மீது போட்டு உரமாக்கி அந்த உரத்தை மீண்டும் பயிர்களுக்கு கொடுத்து வளமான வாழ்வுக்காக பயிர்களுக்கு கொண்டு செலுத்துகின்ற உரத்தை தருபவள் தான் இந்த தெய்வம். எனவே தான் வயல்வெளிகளில் தோப்புகளில் எல்லாம் இந்த தெய்வம் அதிகமாக இடம்பெற்றது ஒரு காலத்தில். அந்த வகையில் ஜேஷ்டா தேவியானவள் இங்கே வந்ததன் காரணம் என்ன என்று பார்ப்போமானால், இந்த பகுதியிலெல்லாம் ஒரு காடில் மிக பெரும் வனமாக இருந்ததனால மக்கள் குடியிருப்பதற்கு தகுதியற்ற நிலங்களாக விலங்குகள் நடமாட இல்லங்கள் இருந்தன. கரிகால் சோழன் மட்டும்தான் 10ஆம் நூற்றாண்டிலே மேற்கு நோக்கி படையெடுத்து வருகின்ற பொழுது இந்த காடுகளை எல்லாம் அழித்து நாடாக்குகிறான். அப்போது தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி போன்ற பகுதிகளில் இருந்து அந்த ஜேஷ்டாதேவி வயல்வெளியில் இருந்த தெய்வத்தை அழைத்து வருகின்றான். அவர்கள் வழிபட்டுகின்ற நோக்கம் வயல்வெளிகளை உருவாக்குதல். இந்த காட்டுப்பகுதியில் எப்படி வயல் கிடைக்கும்? எனவே இந்த போர்க்களத்தில் இங்கே இருக்கின்ற உள்ளூர்காரர்களோடு
அந்த இனத்தோடு போராடுகின்ற போது தங்களுடைய செல்வாக்கு குறைந்துவிடக்கூடாது, அந்த போரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அடையாள குறியீடாக இந்த ஜேஷ்டாதேவியை போர் சின்னமாக மாற்றினார்கள். உழவும் வயலும் நிறைந்த ஒரு தாய் தெய்வம் பின்னால் போர்க்குணம் உள்ள தெய்வமாக மாறி போய்விட்டது தான் விந்தையானது. அந்த வகையிலே பல்லவர் காலத்தில் நந்திவர்ம பல்லவன், பரமேஸ்வர பல்லவன், அதன் பின்னால் வந்த விஜயேந்திர பல்லவன் போன்றவர் பல்லவர் காலத்து தொண்டை மண்டல காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து மெதுவாக குகை கோயிலிலிருந்து மண்ணுக்கு வருகிறது இது. அந்த வகையில் கொங்கு நாட்டு பகுதியில் ஆண்ட கொங்கு சோழர் காலத்தில் இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடானது மெதுவாக நுழைய பாண்டியர் காலத்திற்கு இந்த கொங்கு சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் அதிகமாக போர் நடந்ததன் விளைவாக வெற்றி பெறுகின்ற அடையாளமாக அல்லது வெற்றி பெற்றதன் அடையாளமாக ஜேஷ்டாதேவி கோயில் அமைத்தார்கள். பெரும்பாலும் இவைகளெல்லாம் கருங்கற்சிலைகளாக இருப்பதை பார்ப்போம். இந்த நெமிலீஸ்வரர் கோயிலும் இருக்கின்ற இந்த ஜேஷ்டாதேவி சிலையானது கிட்டத்தட்ட 866 ஆண்டுகள் பழமையானது. ஒரு காலத்தில் மிகப்பெரிய ராகுகேது பரிகார கோயிலாகவும் இந்த மாந்தி தெய்வம் என்கின்ற தெய்வத்தை வழிபடுகின்ற சின்னமாகவும் இருந்த இந்த கோயில் ஒரு 300 ஆண்டுகளாக வழிபாடற்று கிடந்திருக்கின்றது. உள்ளூர் மக்களுடைய செவி வழி செய்திலிருந்து நான் அறிந்து கொண்டது, இடிந்து பாழடைந்து போன கோயிலை 25 ஆண்டுகளுக்கு முன்னாலாக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முடிவெடுத்து இந்த கோயிலை புனர் நிர்மாணம் செய்தார்கள். இந்த கோயில் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி அமைக்க வேண்டும் என்கிற முறையிலே கற்களை மட்டும் கிரைண்டிங் செய்துள்ளார்கள், வேறு எந்த மாற்றமும் செய்யவில்லை. இந்த கோயிலுக்குள் நுழையும் போதே நீங்கள் பார்க்கலாம், இந்த கோயிலினுடைய வாயில் படிகள் 7 படிகள் தான் இருக்கின்றன. வருபவர்களுக்கு தெரிந்திருக்கார். 7 என்பது சனியினுடைய அடையாளம், அவருடைய எண் 7 படிகள் என்பது சனியினுடைய மனைவி இருக்கின்ற ஜேஷ்டாதேவியினுடைய அடையாளம். கடைசி படி அரைப்படி தான் இருக்கும். 7.5 படி தான் இந்த கோயிலுக்கு நிஜம். தாயாருக்கும் அதே போல 7.5 படிகள் ஒன்று. ஆக இந்த கோயிலே சனியினுடைய பிடியில் இருக்கின்றது என்ற அர்த்தம். இப்போ சனினா நம்மளை பொறுத்த வரைக்கும் கெடுதல் செய்பவர் என்பதல்ல, ஒருவனுடைய ஆயுளையும் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மை தீமைகளையும் தீர்மானம் செய்து துலாக்கோல் போல, தராசுக்கோல் போல இருந்து அவனுடைய பாவ புண்ணியங்களை அளந்து பார்த்து அவனுக்கு இந்த பிறவியிலேயே முடித்து விடலாமா, அடுத்த பிறவியும் இந்த கர்மத்தை கொண்டு செல்லலாமா என்று நமக்கு விதியை நிர்ணயிப்பவன் அவன். நரம்புகளுக்கு தலைவன், சளிக்கு தலைவன், குளிர்ச்சிக்கு தலைவன், இப்படிப்பட்ட ஒப்பற்ற பண்புகளை கொண்ட அவன் அவனுடைய மனைவியோடு இங்கே குடும்பத்தராக இல்லை, அவனுடைய மனைவியை தக்க வைத்து கொண்டு தான் எங்கோ இருக்கிறார் என்றுதான் பொருள். அந்த வகையிலே சனியினுடைய மனைவியாகிய ஜேஷ்டாதேவியை இங்கே மிகச் சிறப்பாக ஊர் மக்கள் வழிபட்டு வருவதை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாளிலும் பார்க்கலாம். இந்த தாய் ஜேஷ்டாதேவி வழிபடுபவர்களுக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நடத்துவதற்காக அற்புதமான வரங்களை அள்ளித் தருபவள், தரித்திரத்தை போக்குவள், இல்லறத்தில் சிறக்கச் செய்பவள், படிப்பை கொடுப்பவள், குறிப்பாக மறதியை போக்குவள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு நினைவு ஆற்றல் கம்மியாகின்றதை நிறைய ஆசிரியர்கள் குறை சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து அந்த ஜேஷ்டாதேவியை வழிபட்டு செல்வார்களானால் அவர்களுக்கு நினைவாற்றல் மிகச் சிறப்பாக இருப்பதை நடைமுறையில் பார்க்கலாம் கேட்டேன். அதுக்கு மேலாக திருமண தடை உள்ளவர்கள் வாழைப்பூவால் மாலை கட்டி தாயாருக்கு அணிவிக்க வேண்டும். அப்படி அணிவித்தீர்களானால் 90 நாட்களில் அவளுக்கு மாப்பிள்ளையும், பெண்ணுக்கு மாப்பிள்ளையும், மாப்பிள்ளைக்கு பெண்ணும் அமைப்பதை அதை அனுபவித்தவர்கள் என்னிடம் வந்து நேரில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜாதகத்தை வைத்து வழிபடுகின்ற வழக்கம் கொங்கு நாட்டில் இங்குதான் அதிகமாக இடம்பெறுகிறது. ஜாதகத்தை வைப்படுவதனால் தலைவிதி மாறுவது என்பது அர்த்தமல்ல. அந்த ஜாதகத்தில் ஏதேனும் கண்ணுக்கு புலப்படாத குறைகள் இருந்தால், கணிக்கப்படாத ஜோடியத்தின் குறை என்று சொல்லக்கூடாது, அதையும் அந்த தரித்திரத்தையும் போக்கக்கூடிய தெய்வமாகத்தான் ஜேஷ்டாதேவி விளங்குகின்றாள். அந்த வகையில் ஜேஷ்டாதேவியை அதனுடைய மந்திரத்தை ஒழுங்காக சொல்லி முறையான வழிபாட்டை செய்வோமானால் அற்புதமான வளங்களை வாரி தருகின்ற செய்வோம் என்பது உறுதியாக சொல்லலாம். அதற்கு மேலாக கடைசி திருப்பணியின் போது விநாயகருக்கும் பாலகணபதிக்கும் நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும், பௌர்ணமி நாளிலும் மற்றும் இது போன்ற தேய்பிறை அஷ்டமி நாளிலும் இங்கே மிகச்சிறப்பாக ஊர் மக்கள் ஒன்று கூடி வழிபடுகின்றார்கள். மகா சிவராத்திரி என்று 4 கால பூஜை விடிய விடிய நடப்பதையும் உள்ளூர் மக்கள் பதிவிடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்ல மறந்தது ஒன்று, இந்த கோயிலில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு எவன் வருகிறானோ அவன் வீட்டை திருத்தி அமைக்கின்றான். பழைய வீட்டை புது வீட்டாக அமைப்பதை கண்கூடாக நான் உணர்ந்திருக்கிறேன். கட்டிய வீடு நின்று போய்விட்டதா, பல ஆண்டுகள் ஆயிற்று, என்ன காரணத்திலோ நிற்பவர்கள் இங்கே வந்து வழிபடுகிறானால்
அடுத்த நொடியிலே அந்த வீட்டுக்கு அந்த திருநீர் போகின்ற நொடியிலேயே மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். புனருஸ்தானம் செய்வதற்கு அருமையான கோயில் இது. அது கட்டடமாயினாலும் சரி, தோப்புகளாயினாலும் சரி, ஏதேனும் நம்முடைய புனருஸ்தானம் ஒன்று சரியாக நடக்க வேண்டும், நீண்ட நாள் அது கிடப்பில் கிடக்கிறது என்ற நிலையில் உள்ளவர்கள் தங்கள் ஜாதகத்தை வைத்து இந்த ஜேஷ்டாதி வழிவுகளானால் கைமேல் பலன் கிடைப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த கோயிலிலே 16 வகையான உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. யாகம், அதற்கு மேலாக பல்வேறு அபிஷேகங்கள், 16 வகையான அபிஷேகங்கள், கலச தீர்த்தம், மலர்களால் அஞ்சலி இந்த கோயில் தவிர எங்கேயும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 15 வகையான மலர்களால் அலங்காரமும் செய்கிறார்கள், அபிஷேகம் நடக்கிறது. அதுக்கல்லாமல் அன்னதானத்துக்காக ஊர் மக்களும் ஒருங்கு திரண்டு மனமுவந்து செய்கிறார்கள். இவ்வாறு வழிபாடு, அன்னதானம், வரலாறு, நம்முடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறுகின்ற பாங்கிலே இந்த கோயிலானது அற்புதமாக நடக்கின்றது. அதற்கு மேலாக இந்த நாளில்தான் வழிபட வேண்டும் என்ற பொருள் அல்ல, எல்லா நாளிலும் ஜேஷ்டாதேவி வழிபடலாம். குறிப்பாக இந்த நாட்கள் சிறப்பாக அமைவதற்கு மட்டும் தனியாக விளக்கம் சொன்னேன். தேய்பிறை அஷ்டமி நாளிலும் வழிபடலாம், வளர்பிறை நாளில் அஷ்டமியிலும் வழிபடலாம். கேட்டை நாள் இந்த தேவிக்குரிய மிகச்சிறந்த நாள். பஞ்சாங்கத்தில் கரணம் என்று ஒன்று சொல்லப்படும், கழுதை கரணம் என்று நாங்கள் தமிழில் சொல்வோம், தைதுள கரணம். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் இங்கே வழிபாடு செய்தால் அவர் வாழ்வில் செல்வங்களை வாரி குமிக்கலாம். அந்த வகையில் கரண வகையாலும் தைதுள கரணம் உள்ளவர்கள், நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அல்லது தூமாதேவியை தன்னுடைய ஜாதகத்தில் மோசமான இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இங்கே வழிபட அவர்களுக்கு வாழ்வில் முயற்சிகள் முடக்கல் இல்லாமல் முன்னேறும். வடமொழியில் தூமாதேவி என்று இவளுக்கு பெயர், புகையிலிருந்து தோன்றியவள் என்று அவர்கள் கும்பிடுவார்கள். இவருடைய வாகனம் கழுதை என்று சொல்வார்கள். அதனால தான் தைதுள கரணம் என்பது கழுதையை காட்டுவதாக அமைகிறது. ஒரு காலத்தில் எல்லாம் நாம் ஏதேனும் கடைகளுக்கு செல்வோமானால் எண்ணெய்ப்பார் யோகம் வரும் என்று கழுதையை முன்னால் நிறுத்தியிருப்பார். கழுதை படம் ஒட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அந்த கழுதை என்பது இந்த தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக காட்டப்படவில்லை, அழுக்கை சுமக்கின்ற தெய்வமாக காட்டப்படுகின்றாள். சாதாரணமாக ஒரு ஏன்னா கழுது மாதிரி திரிகிறோம் என்று சொல்வோம். கழுதை என்பது அழுக்குகளெல்லாம் சுமந்து திரிகின்ற ஒரு கழுதை கட்டால் குட்டிச்செவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்போ கழுதை என்பது அழுக்கின் அடையாளமாக, அந்த அழுக்கின் வழியாக பாவங்களை சேர்த்துகின்ற அடையாளமாக, தரித்திரத்தை சேர்க்கிற அடையாளமாக காட்டப்படுகிறது. இந்த தெய்வத்தை வணங்குவோமானால் அந்த கழுதை கரணம் செயலற்று போகும். நட்சத்திர வகையிலும் ராசி வகையிலேயும் வரலாற்றிலேயும் ஒப்பற்ற கோயிலாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு ஊர் மக்களாலும் பெரிதும் பாராட்டப்படுகின்ற கோயில் அன்றாடம் வளர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொருமாக வளர்கின்றது. கோவையினுடைய அடையாளமாக இல்லை, ஈரோடு மாவட்டத்தின் அடையாளமாக, சத்தியமங்கலத்தின் அடையாளமாக மிக விரைவில் இந்த கோயில் பதிவு செய்யப்படும். கருணாநிதி அவர்கள் ஐயா சொல்வது போல, நிதி உள்ளவர்கள் நிதி கொடுங்கள், நிதி இல்லாதவர்கள் உழைப்பை கொடுங்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள் வார்த்தையாவது சொல்லுங்கள் என்று சொல்லுவாரே, அதுபோல இந்த கோயிலுக்கு வந்து நல்ல வார்த்தை கூறுங்கள், அடுத்தவர்களை வாழ்த்துங்கள், தரித்திரத்தை போக்கிக்கோங்கள், வளமான வாழ்வு வர வாருங்கள். ஜேஷ்டாதேவியிடம் மாந்தியனுடைய குறைகளை நீக்கிக் கொள்ளுங்கள், குளிகனுடைய செல்வத்தை அள்ளி செல்லுங்கள். வணக்கம், நன்றி. நான் இங்கே 30 ஆண்டுகளாக சிவப்பணி செஞ்சிட்ருக்கேங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, மாந்தி தோசை நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு ரொம்ப மிகச்சிறப்பாக பேர் வாங்கியிருக்குது. பழமையான கோயில். இவர் சிவன் 7.5 அடி இருக்கார். இவர் நோய் தீர்க்கும் மருந்தாய் மிகச்சிறப்பாக எல்லாத்துக்கும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் சேஷ்டா தேவி அம்மா தடைப்பட்ட அனைத்து காரியங்களையும் அனைத்து மக்களுக்கும் வேண்டிய காரியங்களை வேண்டிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இந்த நெமிலீஸ்வரர் கோயில் முதல்ல ரொம்ப சிதிலமடைஞ்சு நாங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு இடமாக இருந்தது. அந்த இடம் ரொம்ப காலமாக நாங்கள் உள்ளே விளையாடிட்டு இருந்தோம். அப்போல்லாம் இந்த எங்களுக்கு சாமியோட அருமைகளெல்லாம் தெரியல. நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சாமிகளெல்லாம் பார்த்துட்டு, இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயிலுங்க, நீங்கள் இதை எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எங்களாலெல்லாம் முடியுமாங்கிற யோசனை இருந்தது. அந்த நேரத்தில் ஊரெல்லாம் சேர்ந்து மாதம்பட்டியில் இருக்கிற சாமியார் போய் பார்த்தோம். இந்த சிவன் கோயிலை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் தயார், சிவன் ஆலயத்தை முன்னின்று நான் நடத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இங்கே பார்த்துட்டு சிவன் ஆலயத்தெல்லாம்
பாலாலயம் பண்ணி சிவன் எடுத்து தனியாக வச்சுட்டு சிவன் ஜேஷ்டாதேவியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் தெரிஞ்சது இது நம்ம ஜேஷ்டாதேவியோட அருமை அப்புறம் தான் தெரிஞ்சுது கட்டினதுக்கப்புறம். இவங்களும் இங்கே தான் இருக்காங்கன்னு பல நிபுணர்களெல்லாம் வந்து சொன்னாங்க. அவங்க நாகராஜ் அப்படிங்கிற கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வந்து சொன்னார், இதோட பெருமை எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது ரொம்ப பிரபலியமாகி ரொம்ப எல்லாருக்கும் எல்லா அருளும் புரியுது. இந்த கோயில் ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2வது கும்பாபிஷேகம் முடித்து ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்து இந்த கோயிலை நானும் திரு கேஜிஆர் அவர்களும் நிர்வகிச்சுட்டு வர்றோம். அதோட குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் இக்கிரணகமம் கெஞ்சனூர் கிராமம் மேகலேஸ்வரி சமேதாய நிமலீஸ்வர சுவாமி ஆலய ஜேஷ்டாதேவி அஷ்டமி கால பூஜை வழிபாடானது நமது ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி என்று மிகவும் சிறப்பாக காலை 10:30 மணிக்கு சுவாமியின் மூலமந்திர ஜப ஹோமத்துடன் ஆரம்பமாகி சகலவிதமான பிராயச்சித்த ஹோமங்களும், அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகமும், அலங்கார தீபாராதனை, மகாநிவேத்தியம், அருட்பிரசாதம் ஆகிய நிகழ்ச்சிகளெல்லாம் நமது ஆலயத்தில் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி என்றும் காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேஷ்டாதேவி வழிபாடின் நோக்கமானது சகலவிதமான தர்தரங்களையும் துடைத்து எரியக்கூடியவள் என்பதுதான் பொருள். நமக்கு வேண்டியவற்றை அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான நமக்கு வேண்டியவற்றை நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவள் தான் ஜேஷ்டாதேவி. ஆதலால் பக்த மகாஜனங்கள் அனைவரும் இந்த தேய்பிறை அஷ்டமி பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று இன்புற்று வாழ சுவாமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.